ஹலோ. ஹலோ. யா வணக்கம் சொல்லுங்க. சார் முக்தார் சாருங்களா? எஸ் முக்தார் சொல்லுங்க. முக்தார். எஸ் முக்தார் தான் சொல்லுங்க. சார் அதான் சார் இந்த மாநாடுக்கு போயிட்டு தண்ணி பைப்பு தெரிய விட்டு தண்ணி வரலன்னு சொன்னீங்களா சார்? ஆமாப்பா. ஏன் சார் அப்படி பண்றீங்க? இல்ல என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இல்ல ஏன் அப்படி இப்ப என்ன பண்றீங்க? கேட்டீங்களே, இப்ப எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்களே, அதே மாதிரி புசி ஆனந்த் ஃபோன் பண்ணி கிரீஸ் தடவுனீங்களே, ஏன் என்ன சார்? தடவுனீங்க? கிரீஸ் அந்த கிரில்ல கிரீஸ் தடவுனீங்களே, ஏன் தடவுனீங்க? ஆமா சார். பவுன்சர் வந்து ரசிகர்களை தூக்கி போட்டாங்களே, மிருகத்தனமா ஏன் போட்டீங்கன்னு கேட்டீங்களா? நான் இல்ல சார், உங்களுக்காக நான் பேசுறேன். எதை எங்களுக்காக ஃபோன் பண்ணி நீங்க நீங்க பேசல கேக்குறீங்க? சார். உங்களுக்காக நீங்க உங்களை பேசுறீங்க. கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி உங்களோட உங்களை தூக்கி யூடியூப் சேனலுக்கு விசிலடிக்கிறான். வீடியோ, அதை கேட்க மாட்டேன்றீங்க. அதாவது உங்க யூடியூப் நீங்க சேனல் எனக்கு நம்பர் வேணும், உங்களுக்கு உங்களுக்கு பொண்டாட்டி விளம்பரம் பிள்ளைங்க வேணும். குடும்பம் எல்லாமே இருக்கு. அதை கவனிக்காம வெட்டியா இப்படி ஃபோன் பண்ணி இன்னொருத்தருக்காக பேசுறீங்க. விஜய் வாழ்கன்றீங்க, அவர் வாழ்ந்துருக்கிறாரு. அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க வீட்டுல இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து நடுத்துல நிக்கிறாங்க. அவங்களா மாநாடுக்கு வந்தாங்க. போய் உங்க குடும்பத்தை பாருங்க, போங்க. வெட்டியா அவங்க வரல சார், சுத்திருக்காதீங்க. நீங்க வந்தீங்களே. குடும்பத்தை பாருங்க. நான் வருவேன். நான் நீங்க பத்திரிக்காரன். வந்தீங்களே. இதெல்லாம் விபச்சார கூடமா மாநாடா? அது மாநாடு தானே. மாநாடுக்கு பத்திரிக்காரன் தானே வருவான். இதெல்லாம் விபச்சார கூடமா? அது மாநாடுக்கு நீங்க நான் தான் எதுக்கு வருவேன். வந்தீங்க? மாநாடுக்கு நான் தான் வருவேன். நீங்க விபச்சார கூடமா? இது பத்திரிக்காரன் நான் தானே வருவேன். அங்க பார்த்தோமா தப்புன்னு போனோமா சட்டி காட்டுறேன். உங்களுக்கு இவ்வளவு துப்பு நல்ல திராணி விஷயம் இருந்தா, பேசுனாங்க. உங்களுக்கு துப்பு நம்ம திராணி இவ்வளவு இருந்தா, நல்ல விஷயம் ஏன்டா அதெல்லாம் ரசிகர்களை காட்டவே தூக்கி இல்லை போட்டா, நீங்க. ஏன்டா கிரீஸ் தடவைன்னு கேட்கணும். மானங்கட்டத்தனமா வேலை வெட்டி எப்படியோ இல்லாம ஒரு நாள் டெய்லி பொண்டாட்டி போன் பிள்ளைங்க பண்ணணும் பார்க்காம போட்டு பொறுக்கித்தனமா தண்ணி ரவுடித்தனமா கத்திட்டே இருப்பேங்க. எச்ச பொறுக்கித்தனமா விஜய்க்காக வக்காலத்து வாங்கிக்கிறீங்க. நீ எவ்வளவு பெரிய வெட்டியானா இருப்ப? நீ நீங்க எச்ச பொறுக்கி நல்ல தரமா குடும்பத்துல DMK போனா நீ இப்படி வக்காலத்து பண்ணுவேன். வேலை வாங்குறீங்க. போன